துர்கா சீக்கிரம் வைமா. உட்காரு. அம்மா துர்கா சீக்கிரம் சாப்பாடு போடுமா. இத வைக்கிறேன். சீக்கிரமா வை துர்கா. அடடடடடா ஸ்வீட்டா இது. நெய் மணக்குது, நெய் மணக்குது. செம்மையா இருக்கு. இதுல யார் செஞ்சது? துர்காவா? இப்ப தெரியுது கோவில்லையே சாப்பாடு சீக்கிரம் தீந்து போச்சுன்னு. என்ன இந்த முட்டை போண்டா விட்டா இலையையும் சேர்த்து முழுங்கிடுவான் போல இருக்கே. வயசு பசங்க உன் சாப்பாட சாப்பிட்டாங்கன்னா தூக்கிட்டு போய் கல்யாணமே பண்ணிடுவாங்க. கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. துர்கா எனக்கும் சாம்பார் ஊத்து. சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கு சொன்னப்ப நம்பல. இப்ப பாரு ஆண்டி சொன்ன மாதிரி உன்னை தூக்கிட வேண்டியதுதான். என்னை விட எங்க ஊர் முனியம்மா பாட்டி சூப்பரா சமைக்கும். அதை தூக்கிட்டு போங்க. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே தோத்துரும் துர்கா கிட்ட. தினமும் இவ கையால சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி கிடைச்சா காலம் முழுக்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டே இருப்பேன். இவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நாம ஏதேதோ பிளான் போட்டோம். ஆண்டி செம்ம ஐடியா கொடுத்துருக்காங்க. எதுக்கு இன்னொருத்தைய தேடுறீங்க? அதான் துர்கா இருக்காளே, அவளையே கூட்டிட்டு போங்க. ரிஷி பாத்து மெதுவாடா. நிஜமாதான் சொல்றியா அபர்ணா? நிஜமாதான் ஆண்டி சொல்றேன். நீங்க வேணும்னா துர்காவை தாராளமா கூட்டிட்டு போங்க. நீங்க கேட்ட அம்மா இல்லன்னு சொல்ல போறாங்க. அண்ணி, துர்கா தப்பிக்கவே முடியாது. சூப்பர் அண்ணி. உனக்கு பிடிச்சிருந்தா நீ கூட்டிட்டு போ. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். அப்பாடா உன் சாப்பாட்டுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இப்பவே ஃளைட்ல டிக்கெட் போட்டு துர்காவை தூக்கிட்டு போயிடுவோம். சரியா ஷாம்லா? இவன் பேசுறத பார்த்தா ரொம்ப கொடூரமான சாப்பாடை சாப்பிட்டு இருப்பான் போல இருக்கே. துர்கா, உனக்கு எங்களோட வர சம்பந்தம் தானே? வீட்டுல வேணா கேட்டு சொல்றியா? ஆண்டி, அவளுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அவளே ஒரு அனாதை. மது மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா அவ ரோட்ல பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பா. ஐயோ அக்கா, உன் வாயில இருந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வார்த்தையே வராதா? நீ ஏன் இப்படி இருக்க? ஏய், அதான் ஆண்டி கூப்பிடுறாங்கல்ல, வரேன்னு வாயை திறந்து சொல்லு. மதுமா கிட்ட கேட்டுட்டு போறேம்மா. துர்கா சொல்றதும் சரிதானே? எதுக்கும் மது கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். அப்புறம் மது கோச்சுக்க போறா. மாப்பிள்ளை ஏன் தேவையில்லாம குட்டைய குழப்பறான்? சரி பார்த்துப்போம். ரிஷி, மது இருந்தாலும் அனுப்பிதான் வச்சிருப்பான்.
ஷாம்லா ஆண்டி வீட்ல 2 பேருக்கு தான் சமைக்கணும். அங்க அவளுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. அதுவும் இல்லாம சமைக்கிறதுக்கு நமக்கு இங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா டெல்லியில கிடைப்பாங்களா? ஆமா ரிஷி, அங்க ஒரே நார்த் இந்தியன் குக் தான். ஆண்டி நீங்க கூட்டிட்டு போங்க. அம்மா சொன்னா மது தட்டவே மாட்டா. மது கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்புற வேலையை பாரு. ஆண்டி அங்க பாருங்க, துர்காவே சம்மதிச்சிட்டா. அப்புறம் என்ன ஆண்டி, கூட்டிட்டு போயிடுங்க. அப்ப அவளுக்கும் சேர்த்து நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. நீ சொன்னா சரிதான். என்ன துர்கா மேடம், கிளம்பிட்டீங்களா? ஃப்ளைட் வேற உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏய், என்ன பாக்குற? நீ இதெல்லாம் எதிர்பார்க்கலல்ல? நானும் எதிர்பார்க்கல. நீ அசிங்கப்பட்டு பிரச்சனையோட இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதெல்லாம் நடக்கலையே. எந்த பிரச்சனையும் இல்லாம போற. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அன்னைக்கு கோவில்ல பாம்பு மேல விழுந்து நீயும் ரிஷி மாமாவும் ஜோடியா நிக்கிறப்பவே அப்பவே உன்னை அடிச்சு கொல்லணும் போல இருந்தது. என்னடி தகுதி இருக்கு உனக்கு என் ரிஷி மாமாவோட நிக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? உன்ன மாதிரி வேலைக்காரி எல்லாம் டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கும் வீட்டை கூட்டி பெருக்கிறதோட நிறுத்தி இருக்கணும். பெட்ரூம் வரைக்கும் வர விட்டது எங்க தப்பு? போற இடத்துலயாவது வேலைக்காரிக்கான வேலையை மட்டும் செய். ஏய், வேலைக்காரியா வேலை செஞ்சு சாப்பிடுறேன். ஆனா நீ சும்மா உட்கார்ந்து சாப்பிடுற. எத அசிங்கம். நான் விருப்பப்பட்டு உன் மாமாவோட கோவில்ல நின்னா சொல்லு. பதில் சொல்ல முடியல. இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு உன் மாமா கூட சேர்ந்து நிக்கிற வாய்ப்ப கடவுள் தர விருப்பப்படலன்னு அர்த்தம். அப்படின்னா உன் தகுதி என்னன்னு நீயே புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி கேவலமா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. இப்படி எல்லாம் பேசுவேன்னு நீங்க பயப்படாதீங்க காவேரி. நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. நீங்க யாரு?
ரிஷி சாரோட முறை பொண்ணு. அதை விட இந்த வீட்டோட வருங்கால எஜமானி. அந்த மரியாதைய நான் எப்பவுமே உங்களுக்கு கொடுப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுனால என் மனசுல இருக்கிற மரியாதை போயிடாது. அனி அப்படியே அத்தை மாதிரியே பேசி மிரட்டுற அனி. லண்டன்காரிக்கும் அவளோட வேலைக்காரிக்கும் நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நல்லாவே நடிப்பாளுங்க. எனக்கு நீ இப்படி வீட்டை விட்டு போறது வருத்தமா இருக்கு துர்கா. மதுவை வச்சுக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போச்சு. முதல்ல நீ போ. உனக்கு பின்னாடியே அந்த லண்டன்காரியம் அடிச்சு துரத்துறேன். நாம நினைச்ச மாதிரியே இவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம். அதுவே இவளுக்கு பெரிய அசிங்கம். இதுக்கு மேல இவளை திட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாடி. எங்கெல்லாம் என்ன துரத்திக்கிட்டே இருப்பேன். அம்மாவோட அன்புனா எனக்கு தெரியாது. அப்பாவோட அரவணைப்பும் எனக்கு கிடையாது. எப்பவுமே நான் பாதுகாப்பா இல்லைங்கிற பயத்திலேயே நான் இருப்பேன். மதுமா என் மேல காட்டின அன்பு, ரிஷி சார் என் மேல காட்டின அக்கறை, எந்த இடத்துலயும் எல்லாம் மீறாத அவரோட கண்ணியம் ஏதோ என் பிறந்த வீட்டுக்கு திரும்ப வந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா அது நிலைக்கல. நீ நிலைக்கவும் விடல. கிளம்பி போக முடிவு பண்ணிட்டியா துர்கா? இது என்ன அரசாங்க வேலையா? நிரந்தரமா தங்க ஒரு வேலைக்காரிக்கு எந்த வீடும் நிரந்தரம் இல்ல ரிஷி சார். நானும் அதுவும் என்னைக்காவது உன்னை வேலைக்காரியா பார்த்திருக்கோமா துர்கா? துர்கா, ரிஷி சார் முன்னாடி அழுதுறாங்க. அழாத. நான் அழர்ந்த ரிஷி சார் பார்த்தா துர்காவை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. சொல்லு துர்கா. இதுக்கு மேல ரிஷி சார பேச விடக்கூடாது. ஏதாவது பேசி உடனே அவர் இங்க இருந்து அனுப்பணும். சொல்லு துர்கா. நாங்க
என்னைக்காச்சும் உன்னை வேலைக்காரியா நடத்திருக்கோமா? ஆனா நான் வேலைக்கார இடத்துல இருந்துதான் உங்களையும் மதுமாவையும் பார்த்தேன். எனக்கு விருப்பம் இருக்கிறதுனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். விருப்பம் இல்லைன்னா நானே ஏதாவது காரணம் சொல்லி தடுத்திருப்பேன்ல. சந்தோஷமாதான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் ரிஷி சார். ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கடைசியா சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கும் மதுமாவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நான் எங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துருவேன். கல்யாண வேலைய நான் முன்னாடி நின்று பார்ப்பேன். இத மதுமா கிட்ட சொல்லிடுங்க. உங்க மனசு காயப்படுத்துற வார்த்தையை சொன்னாதான் நீங்க இந்த ரூம்ல இருந்தும் நான் இந்த வீட்ல இருந்தும் போக முடியும். அதனாலதான் நான் அப்படி பேசுறேன். என்னை மன்னிச்சிருந்தேன் சார்.